எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் வீட்டில் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. காலையில் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் விட என் காதல் தான் முக்கியம். பாத்தியாக்கா மாவுல நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு அவன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறா. நான் அப்போவே சொன்னல, நீங்கள் கேட்டிங்களா? அவளை படிக்க அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவள் பள்ளிக்கூடத்தில் யாரையோ ஒருத்தவன் லவ் பண்ணிகிட்டு இருக்கா. நாளைக்கு ஓடி போகலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், என்னை மீறி எவன் வந்து நாளைக்கு அவளை கூப்பிட்டு போகிறாங்கிறத நான் பார்க்குறேன். இவளுக்கு படிப்பு ஒரு கேடு. ஓடு காடி கழுத. என்னடி தனியாக ஓடி வந்துட்டு இருக்க? நைட்டு அவன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தியே, அவன் வரலையா? இந்த அருவா உருட்டுக்கட்டை எங்களை எல்லாம் மீறி அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவானா? மீறி அவன் கூட்டிகிட்டு போக தான் போகிறான். அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நீ என்ன அவனை கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். புறா அவன் ஃபோன் நம்பர் சொல்றி. ஃபோன் நம்பர் சொல்றி. 10 9 8. அவங்க சொன்ன அருவா உருட்டுக்கட்டை இது மட்டும் இல்லாமல் ஆணாதிக்க சமூகம், ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்குன்னு நினைக்கிற மனப்பான்மை, இதிலிருந்தெல்லாம் என் காதலன் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் காதலித்தது என் படிப்பையும் என் கனவையும். மனிதே